கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 யோவான் 1:10, 2 ஜான் 1:10. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம எல்லாரும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாதனால தான் இன்றைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் பெருகி போவதற்கு காரணம். யோவான் என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஒருத்தன் சரியான முறையில் உபதேசிக்காதவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. அது மாத்திரமில்ல, அவரை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லாதீங்க. ஹலோ பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்காதீங்க. ஏன்னா அவங்க யார்? அவங்க கள்ள உபதேசி, அதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடியது. பவுல் இதை குறித்து நிறைய எழுதியிருக்கிறாரு. ரோமர் 16:17 பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீ என்ன பண்ணாத, அவங்களோட இருக்காத, அவங்கள விட்டு விலகிவிடு. தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 2 தெசலோனிக்கர் 3ஆவது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்ன, இப்படிப்பட்டவனை நீ என்ன பண்ணு, விட்டு விலகு. துருபதேசம் சொல்றவனை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வராம சரியான உபதேசத்தை கொண்டு வராதவனை விட்டு நீ விலகுன்னு சொல்லி உனக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டளை கொடுக்கப்படுகிறது. 14வது வசனம் பாருங்க. அதே 2 தெசலோனிக்கர் 3. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கள். என்ன, நீ அவன் கூட சேராத, நீ அவன் கூட சேர்ந்து அவனோட இருக்காத. ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பு. தீத்துக்கு எழுதும்போது, தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. காரணம் என்ன? அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவென்று அறிந்திருக்கிறாயே. எப்படி? நீங்க இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு. யோவான் என்ன சொல்றார்? நீ வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாத, இல்லை என்ன பண்ணாத, நீ அவங்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லாத. அதாவது எந்த அளவிற்கு வேத புரட்டர்கள், கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நாம் தள்ளி வைக்க வேண்டும், அவர்களோடு நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற பெரிய ஆலோசனையை ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்படி வேத புரட்டுகளை பண்ணக்கூடியவர்கள், துரு உபதேசம் செய்யக்கூடியவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அந்தி கிறிஸ்துகள் வந்ததுனால நீங்கள் அப்படிப்பட்டவங்களை உங்கள் வீட்டுக்கும் கூப்பிடாதீங்க, அவங்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லாதீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்ன மாதிரி இந்த சமகாலத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனம் இது. ஏன்னா இன்னைக்கு வேத புரட்டுங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு எத்தனை போதகர்கள் பைபிளே எடுக்கிறதில்ல, பூரா ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு பூரா அவங்களுடைய கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு, எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, நீ இதை கொடுத்தேன்னா உனக்கு கர்த்தர் வீடை கொடுப்பாரு, நீ இங்கே செங்கல் வாங்கினேன்னா உனக்கு வீடு கொடுப்பாரு, நீ பேனா வாங்கினா உனக்கு பரீட்சை எழுத வைப்பார், இப்படி கள்ள உபதேசங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க செய்தியை பார்க்கலாமா? அப்படிப்பட்டவங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடலாமா? அப்படிப்பட்டவங்களை நீங்கள் வாழ்த்துதல் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ அவங்கள பார்த்து வாழ்த்தே சொல்லாத, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டரை சொல்லாதங்கிறாரு. ஏன்னா அவங்க யாரு? வேத புரட்டர்கள். அவங்களுக்குரிய பலன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவனுடைய துர்க்குரியைக்கும் அவனுடைய பொல்லாத காரியங்களுக்கும் நீங்கள் பங்குள்ளவங்களா மாறிடுவீங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனது கெட்ட ஊழியர்களுக்கு அனுப்பிய காணிக்கையும் கெட்ட ஊழியர்களோடு இருக்கிறதுனால தான். நிறைய பேரோட ஆசீர்வாதம், நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க முன்னேற காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பிரசங்க மேடையில் கள்ள ஊழியருக்கு கீழே, அந்த கள்ள சபைகளுக்கு கீழே இருக்கிறதுனால தான். வேத புரட்டு பண்ணுகிற சபைகளுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த தேவன் அழைத்த அழைப்பில் போக முடியல.
ஏன்னா என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப மிக தெளிவாக சொல்லுகிறாரு நமக்கு யோவான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இப்படிப்பட்ட ஊழியர்களை விட்டு விலகக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட மக்களுக்கு போனா போகுதுன்னு காணிக்க கர்த்தர் பார்த்துக்குருவாருன்னு காணிக்க அனுப்புறவங்களா இருக்கீங்களா? மனம் திரும்புங்க. இப்படிப்பட்டவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறவங்களா இருக்கீங்களா? மனம் திரும்புங்க. செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு வேத வசனம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆமா ஆண்டவரே, துரு உபதேசம், கள்ள உபதேசம், ஆமா ஆண்டவரே, வேத புரட்டுகளை பண்ணுகிறவர்களை விட்டு விலகி அவர்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லாமல், ஆமா ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ள எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.